ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம். நவகிரக ஹோமத்திற்கு பிறகு நடந்த 2 அற்புதங்களை பார்ப்போம். கரீம் நகரை சேர்ந்த என் பெயர் சுஜாதா. நான் 3 வருடங்களுக்கு முன்பு தர்மத்திற்கு வந்தேன். என் மகனுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்வதே நான் தர்மத்திற்கு வந்ததற்கான முக்கிய காரணம். இந்த மனமார்ந்த நோக்கத்துடன் நான் நவகிரக ஹோமத்தில் பங்கேற்றேன். மேலும் தெய்வீக அருளை வேண்டி பொற்பாறையில் ஒரு தொட்டிலையும் கட்டினேன். ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கருணையாலும் ஆசீர்வாதங்களாலும் என் மகனுக்கு விரைவில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அன்று முதல் அவர்களின் அருளால் எங்கள் வாழ்வில் இன்னும் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன. அன்பும் நன்றி உணர்வும் நிறைந்த இதயங்களுடன் இந்த விலை மதிப்பற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை திருவடிகளில் கோடிக்கணக்கான மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். மற்றொன்று கரீம் நகரை சேர்ந்த பத்மாவதியிடமிருந்து. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அருளால் என் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளன. அவற்றுள் ஒரு அழகான மற்றும் விலை மதிப்பற்ற அற்புதத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் மகனாலும் மருமகளாலும் கருத்தரிக்க முடியவில்லை. அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தனர். அனைத்து முயற்சிகளுக்கு பிறகும் எந்த ஒரு நல்ல பலனும் கிடைக்கவில்லை. ஆழ்ந்த நம்பிக்கையுடன் நாங்கள் நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு தெய்வீக ஆசீர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்தோம். இந்த புனிதமான நிகழ்வின் போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் கருணையுடன் என் மகனின் விதியை மாற்றி எழுதினார். அதன் பிறகு தெய்வீக அருளால் என் மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு பெண் குழந்தை மற்றும் ஒரு ஆண் குழந்தை என 2 குழந்தைகள் பிறந்தன. இத்தகைய அற்புதமான மற்றும் ஆனந்தமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை திருவடிகளில் கோடிக்கணக்கான மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன்.